கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்துக்குள்ள கால்களை எடுத்து வைக்கும்படியா ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை வழி நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆபகுக் தீர்க்கதரிசி வருஷத்தின் நடுவிலே தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை அவன் கேட்டபோது அவன் மிகவும் பயப்படுகிறவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளை குறித்து அவன் கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பியும், உம்முடைய கிரியையை நீர் விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். நீங்களும் கூட ஒருவேளை வருஷத்தை தொடங்கும் போது ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட ஆமென் வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது அவைகளை உறுதியாய் பற்றி கொண்டு நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனால் மாதங்களெல்லாம் உருண்டு போனாலும் இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிரடையாக இருக்கிறது, எனக்கு சாதகமான ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் கூட நாம் ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை, இந்த வருஷத்தின் நடுவிலும் உங்களுடைய கிரியையை ஆமென் நீர் உயிர்ப்பியும் அப்பா, உங்களுடைய கிரியையை விளங்க பண்ணும், என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாமும் ஜெபிப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்தின் நடுவில் எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை தோல்வி, எதிர்கால கலக்கங்கள் எது இருந்தாலும் அவைகளின் மத்தியில அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் பாருங்க, அவர்கள் துக்க முகத்தோடு கூட ஒருவரோடு ஒருவர் அவர்கள் பேசி கொண்டு போனார். ஆமென். அந்த எருசலேமில் இருந்து அவர்களை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பயந்து எம்மாவூருக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துக்கத்தோடு போகிறத இயேசு காண்கிறவராயிருந்தார். அவர்களோடு கூட அவர் கடந்து போனார், அவர்களோடு கூட பேசினார். ஆனால் அவங்க அதை அறியவில்லை. அது போலதான் நாம் துக்கப்படும் போது அவர் நம்மோடு கூட வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஆனாலும் நம்முடைய துக்கத்தின் நிமித்தமாய் நம்முடைய கண்கள் அது அவரை காணக்கூடாதபடி அது அடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவரோ நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த சிஷ்யர்களுக்கு அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அவர்களோடு கூட கடந்து போய் அவர்களுக்கு அந்த போஜனத்தை எடுத்து அந்த இரவு வேளையில் அவர் கொடுக்கும்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அவரை அறிந்து கொண்டார். அப்பொழுது அவர்கள் கண்களுக்கு அவர் மறைந்து போனார். அதோடு கூட அவர் விடவில்லை. அந்த சீஷர்கள் அவரை கண்ட பிறகு அவர்களுக்குள்ள ஒரே சந்தோஷம். அவர்கள் உடனே திரும்பி அவர்கள் மறுபடியுமா எருசலேமுக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே போய் அவர்கள் சீஷரோடு கூட இருக்கும்போது இயேசு மறுபடியும் அங்கே அவர்கள் மத்தியிலே வருகிறார். அங்கே வந்து அவர்கள் மத்தியிலே அவர்களோடு கூட இருந்த ஒரு போஜனம் பண்ணி அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே அவர் எடுத்து கொள்ளப்படுகிறார். அதன் பிறகு சீஷர்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த நம்ம லூக்கா 24வது அதிகாரம் அந்த கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள் என்று. ஆமென். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது நம்ம துக்கத்தோடு இருக்கிறதை அவர் காண்கிறார். நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென்.
நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். உங்களை துதித்து கொண்டே இருக்கும்படியா துதியின் ஆவினால் உங்களை நிரப்புவார். சகல காரியத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.